ஓகே, எங்கட பிள்ளைகளுக்கு இணைகரண்டா என்னன்னு தெரியும். மதுக்கம் திரும்பியோட சின்ன ஒரு லைட்டா கொஞ்சோண்டு ஒரு சின்ன மீட்டர் செய்யும். சரியா? லைட்டா சின்ன மீட்டர் செய்யுது. ஓகே, ஏன் நான் திருப்பி மீட்டர் செய்யறேன்னு சொன்னா, நீங்க எப்படியுமே படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை படிக்க வைக்கும் வரைக்கும் நான் படிப்பேன். சரியா? ஓகே, இணைகரம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இணைகரம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? ஒரு நாட்பக்கல் ஒன்று இருக்குது. அந்த நாட்பக்கலானது, சரியா, அந்த நாட்பக்கல்ல, சரியா, ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள், பிள்ளைகள், ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுகின்றன. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுகின்றன. அந்நாட்பக்களோர் இணைகரம். என்ன சொல்ல வரான் அப்படி நல்லா காமிச்சுக்கோ. ஒரு சோடி, ஒரு நாட்பக்கல் ஒன்று இருக்கு. ஏ பி சி டி அப்படின்னு பேரை கொடுத்தாச்சு. அதோட பேர் கொடுக்கணும். பேர் கொடுக்கலாட்டி அவரை கூப்பிடே இல்லை. வெறுமனே இப்படி கொடுத்தா அவனும் செய்யல. வெவர்ல இந்த ஏபிங்கிறது ஒரு டிசின்னு ஒரு பக்கம், அதே நேரம் பிசி ஏடி அப்படின்னு ஒரு பக்கம். எப்படி ஏபிடிசி இன்னொரு பக்கம், இதுவும் இன்னொரு பக்கம். ஓகேவா? இதுல ஏபிக்கு டிசின்னு சொல்றா. எதிர் பக்கங்கள், ஒரு சோடி எதிர்பக்கங்கள், ஒரு சோடி எதிர்பக்கங்கள் பருமல்ல சமனாக இருக்கும். அதே மாதிரி சமாந்தரமாகவும் இருக்கும். சமனாகவும் இருக்கும், சமாந்தரமாகவும் இருக்கும். அதே மாதிரி இவரு ஒரு சோடி எதிர்பக்கங்கள் பருமன்ல சமனாகவும் இருக்கும், சமாந்தரமாகவும் இருக்கும். எப்படி காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த நாட்பக்கலோர் இணைகரம் ஒழிக்கலாம். ஒரு சோடி அல்லது இரண்டு சோடி எதிர்பக்கங்கள் பருமன்ல சமனும் சமாந்தரமாக காணப்பட்ட ஒரு நாட்பக்கள், அது என்ன சொல்லுவாங்க? இணைகரன்னு சொல்லுவாங்கடா. இந்த பேசிக் ஐடியா நீ மறந்துடப்படாது, பாடமாக்கணும். ஓகே, சரி, என்ன சொல்லி தந்தாரு? ஒரு நாட்பக்கல் ஒன்று இருக்காம். நாட்பக்கங்களை கொண்ட ஒரு நாட்பக்கல் ஒன்று இருக்காம். சரியா? அந்த நாட்பக்கல்ல ஒரு சோடி எதிர்பக்கங்கள் பருமல்லை சமனா இருக்குமாம், சமாந்தரமாவும் இருக்குமாம். அப்படின்னு சொன்னா அது ஒரு இணைகரம். ரெண்டாவது விஷயம் வாங்கலாம். இல்ல, நல்லா கவனிங்கடா பிள்ளைகளா. இந்த ஒரு சோடி இருக்குதானே, எதிர் மூளை விட்ட கோணம், எதிர் மூளை விட்ட கோணம். மூளை விட்டம் என்னது? இந்த மூளைக்குள்ள இருக்கிறது, இதுதான் மூளை விட்டம் சொல்லலாம். அதுவும் எதிரெதிர் இருக்கிற மூளை விட்ட கோணம். அதாவது நல்லா கவனிச்சுக்கோ. இந்த கோணத்துக்கு இந்த கோணம் பருமல்ல சமனம் இருக்கு. இப்படி இந்த கோணத்துக்கு இந்த கோணம் பருமல்ல சமனம். அதே மாதிரிடா இந்த கோணத்துக்கு இந்த கோணம் வரும். சும்மா அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்னு சொன்னா, இது 60 பாகை இருந்துச்சுன்னா இது 60 பாகை. அதே மாதிரி இவர் 120 பாகை இருந்துச்சுன்னா இவரும் 120 பாகை. மைக் ஆஃப் பண்ணுங்கடா. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்கடா. ஓகே, இவருக்கு இது பரமல்ல சமனா இருக்கு. இது அடுத்த ஒரு விஷயம், பண்பு, இணைகரத்துல இருக்கிற அடுத்த பண்பு. அதே நேரம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சமபோரிடும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, இணைகரத்தின் மூளை விட்டம் இருக்குதானே, இவர் மூளை விட்ட கோணம், இவரையும் சேர்க்கிறது. இப்படி சேர்த்தாச்சு. அதே மாதிரி இவரையும் சேர்க்கிறது. இவரையும் சேர்க்கிற இந்த நடுப்புள்ளி ஓன்னு வச்சுக்கோவே. ஓன் எடுத்தாங்க நான் திருப்பி நிறைய தடவை சொல்லுங்க.
மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று சமம். அதாவது இவரும் இவரும் பருமல்ல சமனா இருப்பாங்க. அதே மாதிரி இவரும் இவரும் பருமல்ல சமனா இருப்பாங்க. இதைத்தான் மூலை விட்ட கோணங்கள் ஒன்றை ஒன்று சமகூரிடும். அதாவது ஒரு இணைகரத்துல. இதுவே சாய் சதுரமாக இருந்துச்சுன்னு சொன்னா மூலை விட்ட கோணங்கள் என்ன செய்யும்? இது சமகூரிடும். அதே நேரம் இவங்களோட பருமனில் எப்படி இருக்குண்டா சாய் சதுரமா இருந்தா நேற்று படிச்சோம் சமனா வைக்காது. சமனா இருக்கு. ஓகே, இப்போ இதோட இன்னொரு விஷயம், லாஸ்ட் விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு இணைகரத்துல மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருவர் சமகூரிடும் போது அந்த இணைகரத்தின் பரப்பளவு என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன செய்யும்? எது சமக்கூறிடும்? அந்த இரு சமகூரிடும். அதாவது மூளை விட்டம் ஒன்றை ஒட்டு வெட்டும் போது பெரிய ஒரு வினைகரம் இருக்கு. இப்படி ஒன்று வெட்டினாலோ அல்லது இப்படி ஒன்று வெட்டினாலோ அதோட பரப்பளவு வந்துகிட்டு சரிசமமா பிரிக்கப்படும். எக்ஸாம்பிள், இது ஃபுல்லா 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமே. இது ஃபுல்லாவே 100 சென்டிமீட்டர் இருக்கு. இத பாதியா வெட்டினா இரு சமகூரிடப்படும், சரிசமமாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் சொல்லுங்க. இது ஃபுல்லா 100, இத பாதியா வெட்டினா ஒரு துண்டு எவ்வளவு, இன்னொரு துண்டு எவ்வளவு? ஒரு துண்டு 50 சென்டிமீட்டர் இருக்கும், மற்ற துண்டு 50 சென்டிமீட்டர் இருக்கும். ஒன்று 50 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும், இன்னொன்று 50 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். எப்படி வெட்டினா இப்படி மூளை விட்டதில் வெட்டணும். இப்படி வெட்டுக்கிட்ட இங்கால ஒரு முக்கோணி வரும், இங்கால ஒரு முக்கோணி வரும், இங்கால ஒரு முக்கோணி வரும், இங்கால. அல்லது இப்படி வெட்டினா இங்கால ஒரு முக்கோணி வரும், இங்கால ஒரு முக்கோணி வரும். இதுதான் இணைகள். இதை அடிப்படையா வச்சா எங்களை குழப்பி 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 கேட்பான். சரியா? இதை அடிப்படையா வச்சுதான் எங்களை குழப்பி 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 எங்களை கேட்பான். சரியா? இப்ப கணக்குகளை போ வா. ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே, சரி வாசிப்போம். முதலாவது கேள்வி கவனிங்கடா. முதலாவது கேள்வி வாசிங்க. எனக்கு கடுமன் போட்டு முதலாவது கேள்வி. இணைகரம் ஒன்றின் எதிர்பக்க ஜோடிகளின் 2 பண்புகளை தருக. இப்ப முதலாவது கேள்வி கேட்கிறான். சரியா? முதலாவது கேள்வி என்ன கேட்கிறான்? இணைகரம் ஒன்று, இணைகரம் தானே தலைப்பு. இணைகரம் ஒன்ற எதிர்பக்க ஜோடிகளின் 2 பண்பு கேட்கிறான். ஓகே, நல்ல கவனிங்க பாரு. இங்க பாரு, இப்பதான் நான் சொல்லிடலாம். இப்பதான் விஷயம் சொல்லுங்க. அவன் கேட்கிறான், இப்ப இது ஒரு இணைகரம் தானே கூடாது. இணைகரத்துல இருக்கிற எதிர்பக்க ஜோடி, எதிர்பக்க ஜோடினா யாரு? ஒன்னு ஏபி கமா இந்த டிசின்னு வச்சுக்கோங்க. டிசி ஏபியும் டிசியும், ஏபியும் டிசியும் அப்படின்னு சொன்னா இந்த ஏபிக்கும் டிசிக்கும் பொதுவான இயல்பு என்ன? ஏபிக்கும் டிசிக்கும் பொதுவான இயல்பை பார்த்தேன்னு சொன்னா இவங்க தான்டா. இந்த இருக்காரு, இந்த ஆட்கள் தான் அந்த பொதுவான இயல்பு. இந்த ஆட்கள் தான் அந்த பொதுவான இயல்பு. இப்படின்னு சொல்றது என்ன? இப்படின்னு சொல்றது என்ன? இப்படின்னு சொல்றது எதுக்கு குறிக்கிறது? நாங்க அந்த கோட், ஒரு கோடை வரைஞ்சி ஒரு அம்புக்குட்டி, அம்புக்குறியோட விட்ட என்ன சொன்ன? சமாந்திரம். இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இது சமாந்திரம், இது சமாந்திரம், சமாந்திரம். அதே மாதிரி ஒன் அப்படி டேஷ் போட்டுக்கிறேன். டேஷ் போட்டா என்ன அர்த்தம்? ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் ஒரே ஒரு இன்னொரு டேஷ் போட்டு அங்கே ஒரு டேஷ் போட்டு அந்த டேஷ் என்ன அர்த்தம்? என்ன? சமன், சமன், சர்வசமம், சர்வசமம். அப்ப யோசிச்சு பாரு, 2 பக்கத்திலையும் அம்புக்குறியும் இருக்கு, டேஷும் இருக்கு. அம்புக்குறியும் இருக்கு, டேஷும் இருக்குன்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு இணைகரத்தின் எதிர்பக்க ஜோடிகள் பருமனில் சமனாகவும் இருக்கும், சமாந்தரமாகவும் இருக்கும். அப்ப நீ ஆன்சர் எப்படி கொடுப்பாய்? ஒரு இணைகரத்தின், ஒரு இணைகரத்தின் எதிர்பக்க ஜோடிகள் பருமன்ல சமனாக இருக்கும், சமனாக இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது என்ன?
ஒரு இணைகரத்தின் எதிர்பக்க ஜோடிகள் பருமல்ல சமாந்தரமாக இருக்கும். சமாந்தரமாக இருக்கும். இருக்கும். இவ்வளவுதான் ஆன்சர். இவ்வளவுதான் ஆன்சர். வேற எதுவும் கிடையாது. சரியா? சிம்பிளான விஷயம். சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த இணையகர பாடம். சரியா பிள்ளை? விளையாச்சா இது? இது கிளியரா? இன்னொரு விளம்பரப்படுத்த விளையாட்டு கிளியரா? இன்னொரு விளம்பரப்படுத்தும். ஓகே Yes, தானே? sir. ஓகே சரி, அடுத்த கேள்விக்குள்ள போகும்பா. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள பார்ப்போம். சரி, ரெண்டாவது கேள்வி கேட்கிறான். இணைகரம் PQRS இல் அப்ப ஒரு இணைகரம் மட்டும் வரையணும் பா. கவனிங்கடா, ஒரு இணைகரம் மட்டும் வரையணும் வா. இந்த கேள்வியை நான் வழங்கப்படுத்துவேன். அடுத்த கேள்வி நீங்க ட்ரை பண்ணணும். சொல்லுங்க. அதுதான் அப்போ அது பிறகுதான் நான் சொல்லி தரேன். கிரிக்கோலாவுல செமினாருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். ஆக்கள் தான் செட் பண்ணணும். சரி, செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்புறம் இல்லாட்டி வந்துருவேன். அப்புறம் அந்த பக்கம் வர ஸ்கூல்ல மாட்டேன். தான் பேசுவோம்னு பார்த்தோம். அப்புறம் தெரியும் நான் பிரின்சிபல் கொஞ்சம் கச்சால் போடுவாரு. ஏன்? என்ன சரி சொல்லி விடுவாரு. அதான் அந்த ஏற்கனவே செமினார் நடந்தது. ஆ, அது ஃப்ரீயா தான் நடந்துச்சு. ஆ, அப்ப இதை என்ன சரி சொன்னா அவரு என்ன சரி சொல்லிடுவான்னு தான் கேட்கல. சரி, ஓகே. PQRS அப்படின்னு ஒரு இணைகரம் வரைஞ்சாச்சு. சரியா? ஓகே. ஒரு இணைகரம் வரைவமாக இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு அடிப்படை விஷயம் இப்ப லைட்டா எந்த ஸ்கிரீன் அதை மட்டும் தொட்டு விடுங்க. சரியா? கவனம். முதலாவது விஷயம் சொல்றேன் என்ன, இணைகரம் PQRS இணைகரம் PQRSல SR சமன் RT. SR சமன் RT. SR சமன் RT டா உங்களால ஏதோ ஒன்று போகுதோ. சரியா? ஆகுமாறு பக்கம் SR ஆனது T வரை நீட்டப்பட்டது. SR சமன் RT ஒரு ஆள் வருது. SR ஆனது T வரை நீட்டப்பட்டுள்ளது அப்படின்னு என்ன அர்த்தம்? இது இந்த கோடு அப்படியே கொஞ்சம் நீளுது. இந்த கோடு அப்படியே கொஞ்சம் நீளுது. நீட்டப்பட்டது எவ்வளவு வரை நீட்டப்பட்டிருக்குன்னா T வரை நீட்டப்பட்டிருக்குது. T வரை நீட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் சொல்றான் SR சமன் RT சொல்லலாம். இன்னொன்னு நல்ல கவனிங்க பாருங்கப்பா, இது ஒரு இணைகரண்டா. இணைகரண்டா எதிர்ச்சோடு எதிர்ப்பக்கங்கள் ஒரு சோடு எதிர்ப்பக்கங்கள் என்ன செய்யுது? பரமல சமனா இருக்கு. அப்ப இவரும் இவரும் சமன், இவருக்கு இவரு சமாந்தரம், இவரும் இவரும் சமன், இவருக்கு இவரு சமாந்தரம். அதே நேரம் இவரும் இவரும் பருமல்ல சமனா இருப்பாங்க, இவருக்கு சமாந்திரம் இவரா இருப்பாங்க. அப்பதான் பிள்ளைகள் இது ஒரு இணைகரம் செல்லலாம். அப்பதான் இது ஒரு இணைகரண்டு செல்லலாம். தொடர்ந்து வாசி. P வரை நீட்டப்பட்டுள்ளது. PR சமன் R இது. PR எங்க பிள்ளைகள்? PR எங்க? இந்த இருக்கிறார். இந்த இருக்கிறார். PR. ஓகே. PR வரை முன்பா. ஓகே. PR வரை. PR சமன் RU. RU என்னன்னு தெரியாது. சரி, கண்டுபிடிக்கும். PR சமன் RU ஆகுமாறு PR ஆனது U வரை நீட்டப்பட்டது. PR சமன் RU ஒருத்தவே. நான் பெஸ்ட்க்கு எப்படி வரைஞ்சோம்? SR சமன் RPR. T என்னன்னு தெரியாது. ஆனா இன்னொரு விஷயம் சொன்னா SR ஆனது T வரை நீட்டப்பட்டுள்ளது. அப்ப என்ன செய்ய? இந்த SR பக்கத்தை கொஞ்சம் நீட்டி விடு. கொஞ்சம் நீட்டி விடு. அதே விஷயம் தான்டா இந்த PR சமன் RUவா. RUன்னா இங்காலையோ ஆருக்கு பக்கத்துல ஒண்ணு இங்கால வரலாம், இங்கால வரலாம், இது வந்து தெரியாது. ஒன்று இங்க வரலாம், இங்க வரலாம், U வந்துகிட்டு எங்க வேணாலும் வரலாம். ஆனா அங்க இருந்தா தொடங்கும். ஆனா அவன் என்ன முக்கியமான சொல்றான், இந்த PR U வரை நீட்டப்பட்டுள்ள என்ன அர்த்தம்? அப்படியே தொடர்ந்து முடிய போகுது. அப்படியே தொடர்ந்து அப்படியே போற தொடர்ந்து அப்படியே போறது. U வரை நீட்டப்பட்டுள்ளது. U வரை நீட்டப்பட்டுள்ளது. அப்ப இவரும் இவரும் பரமல்ல சமம். இது U அப்படின்னு வச்சிருக்கோம். இத U அப்படின்னு வச்சாரு. நீட்டப்பட்டுள்ளது. QTUR. நல்லா கவனிங்க பாருங்க பாருங்க. QT. அப்ப இதை நினைப்போம் பா. இதை நினைப்போம். QT.
QT அடுத்தது U TU R. நல்லா கவனிங்க பாரு. QTUR ஓர் இணைகரம் என நிறுவுக. ஓர் இணைகரம் என நிறுவுமா. புள்ளகோளே இப்ப நான் வரைஞ்ச விஷயம் எல்லாருக்கும் கிளியர் ஆனிச்சா. இந்த வரைஞ்ச விஷயம் எல்லாருக்கும் கிளியர். ஓ இல்லை ரெண்டுல ஒன்று சரியா. ஓம்ட ஆள் பேசாத, இல்லைன்ற ஆள் மட்டும் சொல்லி இன்னொரு நல்லா உடம்படும். ஓம்ட ஆள் ஓகே பேச தேவையில்லை, இல்லைன்ற ஆள் மட்டும் சொல்லு. டக்குன்னு சொல்லுங்கடா. விளம்பரத்தவா ஓகே சரியா. பயப்படாம கேளு. ஓகே பயப்படாம கேளு. அவன் செல்றான். இப்ப பாரு நான் கேள்வியை வாசிச்சுட்டு எனக்கு மனப்பாடம். ஒரு விஷயம் நாங்க தொடர்ந்து செய்ய 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 அது எங்களுக்குள்ளேயே வந்துருந்தா சரி. எது விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப ஜாகித்தனா கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் அப்படி விளையாடுவான். எனக்கு தெரியும் எந்த ஊர் கூடியன்னு. அவன் என்ன தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றதால அதுல ஒரு விருப்பம். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றதால அது ஒரு விருப்பம். ஓகேயா. கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு நாளைக்கு வெல்லுவானு, ஒரு நாளைக்கு தோப்பானு, இன்னொரு நாள் வெல்லுவானு, இன்னொரு நாள் தோற்பானு. வெல்லுற நாள் சந்தோஷமா இருக்கும், தோக்குற நாள் கவலை வரும். அதுக்குன்னு தோத்துட்டோம்னு சொல்லி அடுத்த நாள் விளையாட போறையா இது அப்படி இருக்கலாடீங்க. தோத்துட்டோம் இனி விளையாடப்படாது, சரி வராது, கிரிக்கெட் நமக்கு சரி வரும் அப்படின்னு ஜாகித் என்னைக்காச்சும் நினைச்சீரா? இல்ல சார். இல்ல. அடுத்த நினைச்சோம் ஏன் தோத்தோம், தோத்ததுக்கான ரீசன் என்ன? நான் ஒழுங்கா போலிங் பண்ண, ஒழுங்கா பேட்டி, அந்த கெச்ச ஒழுங்கா பிடிச்சிருப்பது வெள்ளிக்கறிஞ்சு அப்படி நீங்க பேசுவீங்க தானே போடியமா. அந்த கெச்ச பிடிச்சிருப்பது வெள்ளை சுவரா வெள்ளை இருந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி அதே சிஸ்டம் தானே படிக்கும். இங்க நீ எப்படி யோசிக்கணும்னு சொன்னா பார்த்தாலும் 30 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் ஒரு நாள் ஒரு 50 மார்க்ஸ் எடுத்துட்டான்னு சொன்னா அதை தக்க வைக்க பார்க்கணும். ஒரு நாள் மெயின் ஆஃப் த மேட்ச் நீ எடுத்துட்டான்னு சொன்னா அதை தக்க வைக்க பார்க்கணும். அதுக்கு பிறகு நீ தான் மெயின் பிளேயர். அதுக்கு பிறகு யார் மெயின் பிளேயர்? நீதான். அப்படின்னு நீ உனக்குள்ள மனசுக்கு வரும். அப்ப ஒரு நாள் எப்படியும் தட்டுத்தர மாதிரி 40, நீ வளமே 25 30 எடுக்கிறேன், தட்டுத்தர மாதிரி 40 எடுத்துட்டு வச்சுக்கோவே. அதுக்கு பிறகு என்னால 40 எடுக்கிறேன்னு சரி, இதை தக்க வச்சுக்கணும். அப்ப என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். படிப்புன விஷயமும் அப்படிதான். ஓகேவா. நான் எங்க மிஸ் பண்றேன், எவ்வளத்துல மிஸ் பண்றேன், எது எனக்கு விளங்கல்ல. சரி போன முறை நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், இந்த முறை அந்த விஷயத்தை மிஸ் பண்ணப்படாது. ஏன் அங்க அந்த விஷயத்தை நீ யூஸ் பண்றியோ அதே விஷயத்தை நீ யூஸ் பண்ண இயலாது, யூஸ் பண்ண இயலும். ஓகேவா. அதான் நான் இருக்கேன் தானே, நான் யூஸ் பண்ண வைப்பேன். சொல்றான் PQRS என்பது ஒரு இணைகரம் அப்படின்னு அவன் தரவுல சொல்றான். PQRS என்பது ஒரு இணைகரம் அப்படின்னு சொன்னா எங்களோட உலகிற்கு நல்லாவே தெரியும். இணைகரத்தின் பண்புகள் தெரியும். பேசிக்கான பண்பு என்ன? முதல் பண்பு இணைகரத்தின் எதிர்ச்சோடி பக்கங்கள் பருமனில் சமனும் சமாந்தரமா இருக்கும். அதுதான் அவங்க இங்கே கேட்டது. முதலாவது கேட்டது இதுதான். அப்போ இது ஒரு இணைகரம் விஷயம்னா இவருக்கு சமன் இவரு, இவருக்கு சமாந்தரம் இவரு, இவருக்கு சமன் இவரு, இவருக்கு சமாந்தரம் இவரு. அதே மாதிரி இவருக்கு சமன் இவரு, இவருக்கு சமாந்தரம் இவராக காணப்படுச்சுன்னா இந்த நாட்பக்கலோர் இணைகரம். அந்த நாட்பக்கலோர் இணைகரம் முதலாவது சப்ஜெக்ட். ரெண்டாவது விஷயம் அவன் சொல்றான் தொடர்ந்து சரியா. இந்த SR சமன் RT தரவுல அவன் என்ன சொல்றான்? ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றான்டா, SR சமன் RT, SR சமன் RT. அந்த SR ஆனது T வரை நீட்டப்பட்டிருக்கான். SR சமன் RT, அதே நேரம் SR ஆனது T வரை நீட்டப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்ன என்ன? இந்த அளவும் பருமன் சமன். இந்த பிள்ளைக்கு நல்லா வழங்கணும்னு சொன்னா இன்னும் ஸ்பெஷலா சொல்லுது கவனி. இது 5 சென்டிமீட்டர் சொன்னா இவரும் 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் தான் இவரும் 5 சென்டிமீட்டர், இவர் 6 சென்டிமீட்டர் தான் இவரும் 6 சென்டிமீட்டர். இப்ப புரிஞ்சுதா? இப்ப விளங்கிச்சா விஷயம்? விளங்கிச்சா? விளங்கிச்சோ? மனசுலாயோ? மனசுலாயோ? அதே மாதிரி திருப்பி செல்றான்டா PR சமன் RU. ரெண்டாவது விஷயம் சொல்றான் PR சமன் RU. PR களை தெரியும். இங்க எந்த அதாவது இந்த இணைகரத்தின் மூளை விட்டம் பிரிக்கிறது.
இந்த கோடு. ஆரியும் தெரியாது. ஆரியுட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. we don't. சரியா? அப்ப தெரியாதுன்னு சொன்னா தொடர்ந்து அவன் சொல்றான் ஆர் ஆனது யூ வரை நீட்டப்பட்டுள்ளது. அப்படின்னு அதுக்கான அர்த்தம் நல்லா விளையணும். நீ நல்ல புள்ள. இந்த பிஆர் நீளம் கொஞ்சம் இன்னும் நீட்டப்படுது யூண்டட வரைக்கும். பிஆர் நீளம் கொஞ்சம் நீட்டப்படுது யூ வரைக்கும். அதே நேரம் இந்த பிஆரும் ஆரியும் பருமல்ல சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுண்டா இது 6 சென்டிமீட்டர் சொன்னா இந்த புள்ளியில இருந்து இந்த 6 கொண்டு செல்வதும் 6 சென்டிமீட்டராக இருக்கு. என்னது 6 சென்டிமீட்டராக இருக்கு. தொடர்ந்து அவன் செல்லுதான் இது இணைகரம் நாங்க நிறுவிட்டோம். இது இணைகரம் நிறுவிட்டோம். ஓகே, இது இணைகரம் நிறுவியாச்சு. இப்ப இந்த துண்டு இந்த QTURO இணைகரம் அப்படின்னு நிறுவனம் சொன்னா இந்த அறிக்கை இந்த நாட்பக்களோர் இணைகரம் அப்படின்னு நிறுவனம் சொன்னா எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு ஐடியா, ஃபர்ஸ்ட் ஐடியா, எதிர்பக்கங்கள் பருமல்ல சமணம் சமாந்தரமா காணப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு ஜோடி எதிர்பக்கம் சும்மா இல்லடா, ஒரு ஜோடி ஒரு நாட்பக்கல் எடுக்கிறாய், அந்த நாட்பக்கல்ல ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் பருமல்ல சமணம் சமாந்தரமா காணப்பட்டுச்சுன்னா அந்த நாட்பக்கல் என்ன சொல்லி அழைக்கப்படும்? இணைகரம். இணைகரம் சொல்லி அழைக்கப்படும். என்ன சொல்லி அழைக்கப்படும்? இணைகரம். ஓகே, அப்ப நல்லா கவனிச்சுக்கோ. இவருக்கு இவர் சமன் சமாந்தரமாக இருக்கிறாரா? நல்லா அங்க பாருங்க, எல்லாம் அங்க பாரு, நல்லா கவனி. இவருக்கு இவர் சமண சமாந்தரமா? அப்ப இது ஒரு இணைகரமா? இவருக்கு இவர் சமணம் சமாந்தரம். இப்போ இந்த நாட்கள் எடுத்தா இவருக்கு இவர் சமணம் சமாந்தரம் நிரூபிட்டோம் சொன்னா இந்த நாட்களோ இணைகரம் தானே? நல்லா கவனி, இங்க பாரு. இவருக்கு இவர் பருமல்ல சமன் சமாந்தரம். அப்ப இது ஒரு இணைகரம். இவர் எடுத்தது சொன்னா இவருக்கு இந்த ஆள் பருமல்ல சமணம் சமாந்தரம் நிரூபித்தோம் சொன்னா இது ஒரு இணைகரம். சிம்பிளான விஷயம். ஓகே, இப்போ இவரையும் நாம சமப்படுத்தணும். இவரையும் சமப்படுத்தணும் சொன்னா இங்களுக்கு ஒரு விஷயம் தேற்றம் உருவாக்கணும். என்ன தேற்றம் சொன்னா முக்கோணிகளின் ஒருங்கிசைவு. முக்கோணிகளின் ஒருங்கிசைவு செய்யும் போது இப்ப எங்களை பாரு, இவரும் ஒரு முக்கோணம், அதே நேரம் இவரும் ஒரு முக்கோணம். இவரையும் ஒருங்கிசைவு செஞ்சோம். இவரையும் ஒருங்கிசைவு செய்யணும். எங்களுக்கு இவரையும் ஒருங்கிசைவு செய்ய இயலுமா? இல்ல, ஏலாது. ஏண்டா பாரு, குத்து எதிர்கோணம் மாதிரி யாரு வராங்க? இந்த கோணம் மட்டும்தான் வரும். இந்த கோணம் மட்டும்தான் குத்து எதிர்கோணம் எக்ஸ் வடியில வரும். ஓகேவா? அப்ப இவரையும் நாங்க யோசிக்கவும் மேலாது ஒரு விஷயம். ஓகேவா? இவங்க 2 பேரையும் ஒருங்கிசைவு செஞ்சு வேலையும் இல்லை, பிரயோசனம் கிடையாது. சரியா? இவங்க 2 பேரையும் ஒருங்கிசைவு செஞ்சு பிரயோசனம். ஆனா இவங்க 2 பேரையும் ஒருங்கிசைவு செய்யறதன் மூலமா ஒரு பிரயோசனம் இருக்கு. என்ன பிரயோசனம் தான்? நமக்கு இவருடைய இந்த ஆளையும் ஒருங்கிசைவு செஞ்சோம்னு சொன்னா 2 பேரும் பொறுத்துதுன்னு சொன்னா இந்த பக்கமும் பருமல்ல சமன் சொல்லிடு. இந்த பக்கமும் பருமல்ல சமன் அப்படின்னு சொல்லிட்டு பருமன் அதே நேரம் முக்கோணம் ஒருங்கிசை செய்யும் போது இந்த கோணமும் செட் ஆயிரும். இந்த கோணமும் செட் ஆயிரும். சரி, அதே மாதிரி இந்த கோணமும் செட் ஆயிரும். இந்த கோணமும் செட் ஆயிரும். இதுவும் பருமல்ல சமன். இந்த கோணமும் பருமல்ல சமன் சொன்னா இப்படி இசட்டா பார்த்தா இது சொன்னா அல்லது எந்த ஆளா பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லி தந்திருக்கேன் பிள்ளைகளுக்கு இசட் அல்லது என் வடிவத்துல ஒரு கோணம் ஒண்ணு அமையும் சொன்னா அந்த கோணம் என்ன சொல்லி அழைக்கப்படும்? ஒன்று விட்ட கோணம் அழைக்கப்படும். அப்ப ஒன்று விட்ட கோணம் 2 கோடுகளுக்கு இடையில ஏற்படுதுன்னு சொன்னா அந்த 2 கோடுகளுக்கு எப்படி போகும்? சமாந்தரமா. அப்போ ஏற்கனவே முக்கோணிகளின் ஒருங்கிசைவு போல நாங்க இவரையும் சமப்படுத்திடுவோம். ஒருங்கிசைவு கோணம் மாதிரி இவரையும் சமாந்தரப்படுத்திடுவோம். ஆகவே இவருக்கு இவர் சமன். நல்ல கவனி, இவருக்கு இவர் சமன், இவர் சமன். ஆகவே இவருக்கு இவரு சமன் ஆகிடும். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் செய்யும் போது விட கொஞ்சம் குழப்பமாக இருக்கும்
செய்யும் போது வரும். First step. முதலாவது விஷயம், இந்த முக்கோணியையும் இந்த முக்கோணியையும் நாங்க என்ன செய்ய போறோம்? ஒருங்கு செய்ய போறோம். என்னடா செய்ய போறோம்? ஒருங்கு செய்ய போறோம். மைக்கோ பண்ணிக்கோ, மைக்கோ பண்ணிக்கோன்னு சொன்னேன். கவனி, கவனிடா. யார் யார் ஒருங்கு செய்ய போறோம்? இது அழிச்சவா, பிரச்சனையும் இல்லையே. அழிச்சவா ஓகே சார். இல்ல. ஓ அதாவது போடியமா இல்ல, உங்களுடைய ஏரியாவில் எப்ப செமினார் கூட இல்ல, பேசுங்களேன் கூடிய சீக்கிரம். எக்ஸாமுக்கு முன்னுக்கோ. ஷிஃபா இருக்கீங்களா? ஆசியா ஓ சார். உங்களோட எல்லா இந்த ரெண்டு முக்கோணி, முதலாவது முக்கோணி இரண்டாம் முக்கோணி, இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கு செய்ய போறேன். ஓகே, முக்கோணிகளின் ஒருங்கு செய்யும் விஷயம் இப்ப வரப்போது. நல்லா கவனிங்க பா. சரி, முதலாவது முக்கோணி பா, இவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு, இவருக்கு ஒரு நேம் ஒன்று இருக்கு. என்னன்னா முக்கோணி பிஎஸ்ஆர். முக்கோணி பிஎஸ்ஆர் யாரு? முக்கோணி பிஎஸ்ஆர் சமா அடுத்த முக்கோணி யாரு? முக்கோணி ஆர்டியு அல்லது ஆர்யூடி சம்திங் ஏதோ ஆர்டியு போட்டு முக்கோணி ஆர்டியு சரியா? இப்ப இந்த ரெண்டு முக்கோணியை நான் ஒருங்கு செய்ய போறேன். நல்லா கவனிங்க பார். இப்ப இந்த ரெண்டு முக்கோணியை பார்க்கும்போது ஒருங்கு செய்வதற்கான ஒரு சில நிபந்தனை கிடக்குது. முக்கோணிகளின் ஒருங்கு செய்து ஒரு சில நிபந்தனை இருக்குது. என்னென்ன நிபந்தனை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒன்று பக்கம் பக்கம் பக்கம், மூன்று பக்கங்கள் சர்வசமமா இருந்துச்சு, சர்வசமண்டில மூன்று பக்கமும் ஒரு பொருந்தி போகுதுன்னு சொன்னா ஒரு ரெண்டு முக்கோணிகளுக்கு இடையில அந்த ரெண்டு முக்கோணியும் ஒன்றே ஒன்றோ ஒருங்கு செய்யும். முதலாவது விஷயம். ரெண்டாவது பக்கம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், ரெண்டு பக்கமும் ஒரு கோணமும் ஒரு ரெண்டு முக்கோணிகளுக்கு இடையில சர்வசமமாக காணப்பட்டுச்சுன்னா அந்த ரெண்டு முக்கோணியும் ஒன்றே ஒன்று ஒருங்கு செய்யும். அதே நேரம் கோணம் கோணம் பக்கம், ரெண்டு கோணமும் ஒரு பக்கமும் ரெண்டு முக்கோணங்களுக்கு இடையில சர்வசமமாக காணப்படுத்தினாலும் அந்த முக்கோணம் ரெண்டும் ஒருங்கு செய்யும். நாலாவது செம்பக்கம் பக்கம், ஒரு செம்பக்கமும் ஒரு பக்கமும் ஒருங்கு செய்யற மாதிரி ரெண்டு முக்கோணிகள் காணப்படுத்துச்சுன்னா அந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒன்றை ஒன்று ஒருங்கு செய்யும். சரியா? இந்த 4 இயல்புகளை பண்புகளை அடிப்படையா வச்சுதாண்டா முக்கோணி ஒருங்கு செய்வோம் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்குது. வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஓட்டிட்டு இருக்குது. ஓகே, இப்போ கண்டுபிடிக்கும் இந்த 4 பண்புல எந்த பண்பு இவங்க ரெண்டு பேர் கிடையாது. 4 பண்புக்குள்ள எந்த பண்பு இவங்க ரெண்டு பேர் கிடையாது. இங்க செங்கோணம் விஷயம் குறிப்பிட்டிருக்கானா? செங்கோணம், இந்த ரெண்டு முக்கோண செங்கோணம் அப்படின்னு விஷயம் தரவுல செல்லில்ல, இந்த விஷயத்துல செல்லில்ல. ஆகவே செம்பக்கம் இந்த பக்கம் இந்த விஷயம் வராது. ஓகேவா? இப்பவா இந்த முக்கோணியம் எடுத்தான்னு சொன்னா, ரெண்டு முக்கோணியம் எடுத்தான்னு சொன்னா இதுக்கு இது பருமல்ல சமன். நம்ம தரவுல சொல்லிக்கிறான் இங்க SR சமன் R, அதாவது இவரும் பருமல்ல சமன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்ப முதலாவது விஷயம் பக்கம் அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பேருக்கு பொதுவாக எடுக்கிறோம். பக்கம் விஷயம் பொதுவாக எடுக்கிறோம். ரெண்டாவது விஷயம் பாரு, இந்த முக்கோணம் எடுத்து சொன்னா இந்த கோணமும் நல்லா காணும், இந்த கோணம் ஓகேவா? இந்த ஹனா வந்திருக்கீங்களா? அப்புறம் HCF ஹனா ஹனா வந்திருக்கிறியா? இக்கிருக்கோலா ஹனா வந்திருக்கிறியா? இல்ல சார், வரல. தூக்கமோ? போல அவதான் கிளாஸ் பின்னு போட சொன்னான். தூக்கம் சார், ஆனா நல்லா போத்திட்டு தூங்குது. அது சரி, ரெக்கார்ட் போட்டு தானே வச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்க்கு வந்தா கேளுங்க தூக்கம். ரெக்கார்ட் இல்ல, நான் ரெக்கார்டும் போட்டு தானே வச்சிருக்கேன். ஆள் ரெக்கார்ட் பார்க்கும் போது அடி நம்மள கேட்டுருக்காரு பாச்சு அப்படின்னு தோணும் ஆளுக்கு. ஓகே, இன்னும் வந்திருக்கியோ?
அவவும் வர இல்ல. அவ 5:30க்கு மெசேஜ் போட்டிருந்தா நான் கிளாஸ் வருவேன் தானே, நடக்குது. நான் வருவேன் தானே, நான் வந்து வச்சு இதை நான் சொல்லுவேன். இல்ல அவ 5 மணிக்கு கிளாஸ் நினைச்சிட்டு இருந்த நைட் கிளாஸ் அவ வரல. சரி, ஓகே. இது மிகவும் சமன். இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்ன கோணம்டா? எக்ஸ் வடிவில் இருந்துச்சுன்னு சொன்னா அது எப்படி கூப்பட்ட கோணம் அமையும்? குத்தெதிர் கோணம் அமையும். குத்தெதிர் கோணம். அப்ப இதுக்கு இது குத்தெதிர் கோணம், இவருக்கு இவரு குத்தெதிர் கோணம். அப்ப ஒரு கோணம் ஒண்ணு வருது. அடுத்த விஷயம் கோணம். இப்படி மெதுவா படிக்கிறதால ஒண்ணு பிரச்சனையா? இல்ல இல்ல சார். என்ன இப்படி மெதுவா யாரும் படித்தர மாட்டாங்க பேசுற விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இந்த கோணம் இந்த கோணம் ஓகே, இந்த பக்கம் இந்த பக்கம் சரி. இன்னொரு விஷயம் வரும், இன்னொரு விஷயம் எடுக்கணும். அவன் இன்னொரு தரவுல என்ன சொல்லியிருக்கிறான்? பிஆர் சமன் ஆர் யூ, பிஆர் சமன் ஆர் யூ. இந்த பக்கமும் இந்த பக்கமும் பர்மல் எப்படி இருக்குது? சமனா இருக்கு. இதுவும் இதுவும் பர்மல் சமம். அப்ப இன்னொரு பக்கம் வந்து வருது. அப்ப ரெண்டு பக்கமும் ஒரு கோணம், ரெண்டு பக்கமும் ஒரு கோணம் சொன்னா எத்தனாவதால் இந்த ஆளின் நிபந்தனைகள ஒருங்கு செய்ய போதும். பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில என்ன செய்ய போதும்? இந்த முக்கோண இரண்டையும் ஒருங்கு செய்ய போதும். முக்கோண இரண்டையும் ஒருங்கு செய்ய போகிறோம். சரியாடா? ஓகே, கவனி. இந்த முக்கோண இரண்டையும் ஒருங்கு செய்ய போறோம். கவனி. முதலாவது விஷயம் நான் எடுத்த பக்கம், எந்த பக்கம் எடுத்த பிள்ளைகள்? இவரையும் இவரையும் எடுத்தோம், இவரையும் இவரையும் எடுத்தோம். முக்கோணி பிஎஸ்ஆர் இவர் தானே, இவர்ல இருக்கிற இந்த பக்கம் யாரு? எஸ்ஆர். எஸ்ஆருக்கு சமன் இந்த முக்கோணி இருக்கிற யாரு? ஆர்டி. நல்லா காட்சி. இந்த முக்கோணி இருக்கிற இந்த எஸ்ஆருக்கு இங்கால இருக்கிற முக்கோணி இருக்கிற இந்த ஆர்டி விஷயம் பரமல சமாளிக்க. காரணம் என்ன? அவன் தரவுலேயே வந்திருக்கிறான். தரவு முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் பார், கவனி. இந்த கோணமும் இந்த கோணமும் பரமல சமம். இந்த கோணமும் இந்த கோணம் பரமல சமம். இந்த கோணத்துக்கு என்ன பேர்? SRP. 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 கோணம் சமன் இந்த கோணம் URP. 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 குத்தெதிர் கோணம். என்னடா? குத்து எதிர் கோணம். குத்தெதிர் கோணம். அடுத்த விஷயம் பக்கம் யாரு? இவருக்கு இவரு சமம், இவருக்கு இவரு சமம், இவருக்கு இவரு சமம். இவர் பேர் என்ன? பிஆர். பிஆர் சமன் ஆர். பிஆர் சமன் ஆர். பிஆர் சமன் ஆர். பிஆர் சமன் ஆர். அதுவும் என்ன தரவு? அதுவும் என்ன தரவு? ஆகவே எனவே எனவே முக்கோணி பிஎஸ்ஆர் ஒருங்கிசைவு முக்கோணி ஆர்டியு. இந்த ரெண்டு முக்கோணியும் என்ன செய்யுது? ஒன்றை ஒன்று ஒருங்கு செய்து, ஒருங்கு செய்யுது. எந்த நிபந்தனையின் கீழ்? பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில. எதுலடா? பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கு செய்யும். பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில ஒருங்கு செய்யப்படுது. அப்ப இந்த ரெண்டு முக்கோணி ஒருங்கு செய்யறதால ரெண்டு முக்கோணி நாங்க எதையும் சமன் சொல்லலாம். இவரும் இவரையும் சமன்ட்டோம், இவரும் இவரும் சமந்தோம், இவரும் இவரும் கோணங்கள் சமன் சொன்னோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு சில விஷயம் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு சில விஷயம் யாருன்னு பார்த்தாங்க. இப்ப ரெண்டு முக்கோணி ஒருங்கு செய்யறதால இந்த பக்கமும் இந்த பக்கமும் பரமல சமனா இருக்கும். இந்த ரெண்டு முக்கோணியும் ஒன்றே ஒன்று ஒட்டுகிறான். நல்ல கவனி. எப்படி சொல்றான்டா? இந்த ரெண்டு கையும் இப்படி ஒன்றே ஒன்று ஒட்டும் போதோ அவன் சொல்றான்
இந்த பெருவிரலும் இந்த இந்த இருக்கு இந்த விரலும் இந்த விரலும் இந்த நடுவிரலும் ஒன்றை ஒட்டு சமமாக ஒட்டுது அப்படின்னா உனக்கு மிச்சமா இருக்கிற இந்த லாஸ்ட் அந்திம ரெண்டு விரல் இந்த சின்னி விரலும் இந்த மோதிர விரலும் இருக்குதானே அது தன்னாலேயே ஒட்டும் சரியா வரும் இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் ஒட்டுது எது இதுவும் 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 சர்வசமமாக ஒட்டுதுன்னு சொன்னா மிச்சைக்கு ரெண்டுமே என்ன செய்யும் சும்மாவே ஒட்டும் இதை ஒத்துக்கொள்றியா அது மாதிரிதான் இவருக்கு இவர் சமன் இவருக்கு இவர் சமன் இதுவும் இதுவும் சமன் சொன்னா இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா மேல் மிச்சமா இருக்கிறது இந்த கோணம் இந்த கோணமும் பரமல சமனா இருக்கு ஓகே யார் கோணம் இந்த கோணம் PSR எனவே PSR கோணமும் இங்கால இருக்கிற யார் பிள்ளைகள் RTU கோணமும் பரமல சமனா இருக்கு இதை ஒத்துக்கொள்றியா ஓ சார் ஓகே அதே மாதிரி மிச்சமா இருக்கிற இந்த பக்கமும் பரமல சமனா இருக்கு யாரு PS சமன் TU இதுவும் சமனா இருக்கு காரணம் என்ன ஒருங்கிசைவின் படி முக்கோண ஒருங்கிசைவின் படி முக்கோண ஒருங்கிசைவின் படி இரண்டுமே சமமா இருக்குது விஷயம் முடிச்சு இப்போ என்ன செய்ய போறோம் அடுத்த ஸ்டெப் இப்ப இவரை என்ன செய்யறாங்க இணைகரண்டு நிறுவனம் ஒன்று செஞ்சிட்டோம் என்ன செஞ்சிட்டான் இவருக்கு இவர் சமன் அதே மாதிரி இவருக்கு இவர் சமன் இப்ப நிறுவிட்டோம் காணிச்சு நல்லா காணும் இப்ப நாங்க இப்போதைக்கு நாங்க செஞ்ச வேலை என்ன செஞ்சிருக்கிறோம் பிஎஸ்க்கு கியூஆர் பிஎஸ்க்கு ஆர்கியூ அல்லது கியூஆர் விஷயம் சமன் ஏற்கனவே அது தரவு அதே நேரம் முக்கோண ஒருங்கிசைப்படி பிஎஸ்க்கு டியு நல்லா கவனிச்சுங்க பாரு இவருக்கு இவர் ஏற்கனவே அது தரவு அதே மாதிரி முக்கோண ஒருங்கிசைப்படி இவருக்கு இவர் சமன் அப்படின்னு நிரூபிக்கும் ஜாஹித் இந்த விஷயம் விளையும் சாப்பிடலது ஓ சார் ஓகே அப்ப ஜாஹித் செல்லே பிஎஸ் க்கு கியூஆர் சமன் பிஎஸ் க்கு ஆர்டியூ சமன்டா இவருக்கு இவர் சமனா இருப்பாரா இது 5 சென்டிமீட்டர்னா இவரும் 5 இவர் 5ண்டா இவரும் 5 ஆக இவர் 5ண்டா இவரும் 5 தானே ஓ இதன் அடிப்படையில் நாங்க என்ன சொல்லலாம் QR க்கு சமன் TU ன்னு சொல்லலாம் தானே ஓகே அந்த விஷயத்தை எழுதுறோம் சரியா அந்த விஷயத்தை எழுதுறோம் இப்ப தொடர்ந்து எழுதலாம் என்ன சொன்னா எனவே ஆகவே இந்த விஷயத்தை எழுதுறோம் PS க்கு சமன் யாரு QR PS க்கு சமன் QR காரணம் தரவு அதே மாதிரி PS க்கு சமன் TU பலங்களாட்டி இந்த வீடியோ திருப்பி போட்டு பார்க்கணும் என்ன முக்கோண ஒருங்கிசைவின் படி எனவே QR க்கு சமன் TU QR க்கு சமன் TU அதாவது இவரை சமப்படுத்திட்டது இவருக்கு இவர் சமன் இவருக்கு இவர் சமன் ஆகவே இவருக்கு சமன் சமன் மட்டும் சொன்னா போதுமா சமாந்திரம் சொல்லணும் என்ன செய்யணும் தொடர்ந்து சமாந்திரம் சொல்லணும் சமாந்திரம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோடிய ஒருங்கிசைத்தால இந்த கோடும் இந்த கோணம் பரமல சமம் தானே இப்போ இந்த விஷயம் இந்த கோணம் பரமல சமன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கோடுகள் போகுது அந்த ரெண்டு கோடுகள்ல இவரும் சர்வசமமான கோணங்கள் சொன்னா இந்த கோட்டுக்கு இந்த கோடு எப்படிப்பட்ட கோடாக அமையும் எப்படி போகும் அது சமாந்திரமா போகும் அதான் சொல்ல பாருங்க அப்படியே இங்க தொடர்ந்தது இங்க வா சரியா யாரு கோணம் பிள்ளை பிஎஸ்ஆர் கோணம் சமன் இங்க அழைக்கிறது யாரு பிள்ளை இவரு
ஆர்டியு கோணம். ஆர்டியு கோணம் என்னது? ஒன்று விட்ட கோணங்கள். காரணம் என்ன? இவருக்கு இவர் சமாந்தரம் போகும். PS க்கு சமாந்தரம் TU. ஆகையால் இப்ப லாஸ்டா இவரையும் இவருக்கு சமாந்தரம், இவருக்கு இவர் சமாந்தரம் போயிடுவார். இப்ப இவர் நாட்பக்கள் அழகா எழுதணுமே. நாட்பக்கள். எனவே நாட்பக்கள் ஆசையா இருக்கியா? ஆசி ஓ சார். நாட்பக்கள் QTUR QTUR இல் அதுல இவருக்கு இவர் சமன் தான். இப்போ நிரூபிக்க யாருக்கு யார் சமன்? QR க்கு சமன் TU. QR சமன் TU. QR சமன் TU. அதே மாதிரி இவருக்கு வேற என்ன சமாந்தரம். QR க்கு சமாந்தரம் TU. முக்கோண ஒருங்கிசைவு. காரணம் முக்கோண ஒருங்கிசைவு. முக்கோண ஒருங்கிசைவு. எனவே QTUR ஓர் நுணைகரம். 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 இவ்வளவுதான் விஷயம். ஓகே சரி கவனி. இணைகரம் முதலாவது கேள்வி. இணைகரம் ஒன்றின் எதிர்பக்கம் சமன் என்ற தேற்றத்தை நிறுவுக. எனவே இணைகரம் ஒன்றின் எதிர்பக்கம் சமன் எனும் தேற்றத்தை நிறுவட்டுமாம். என்ன செய்ய நிறுவட்டுமாம். சரி கவனிடா. ஓகே முதல் கேள்வி அவன் கேட்கிறான். டெஸ்ட் கேள்வி. ஒரு இணையகரம் ஒன்று இருக்குது. அந்த இணையகரத்துல எதிர்பக்கங்கள் பரமன் சமன். ஓகே முதலாவது இணையகரம் ஒன்று வரைவோம்பா. இணையகரம் ஒன்று வரைவோம்பாங்க. ஓகே இணையகரம் ஒன்று வரைஞ்சாச்சு. இணையகரம் ஒன்று வரைஞ்சாச்சு. அப்போ ஒரு இணையகரம் சொன்னா எப்படி இருக்குமான? 4 பக்கங்களும் சமாந்தரமாக இருக்கும். இதை ஒத்துக்கொள்றீங்களா பிள்ளைகள்? இதை ஒத்துக்கொள்றியா? 4 பக்கமும் சமாந்தரமாக இருக்கும். அவன் கேட்ட கேள்வி ஒரு இணையகரம் ஒன்றிற்கு அது எதிர்பக்கங்கள் பருமன்ல சமன். இணையகரம் ஒன்றிற்கு அது எதிர்பக்கங்கள் பருமன்ல சமன் அப்படி நிறுவுங்க. என்ன சொல்றான்? நிறுவுங்க. அதனால நல்ல ஆழமா ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை உனக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இதை கேட்டான்னு சொன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். நிகழ்ந்தாவும் நேற்று படிச்சு எழுமாற்றல போகும். எனவே நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்காது. அடுத்தது எது வரும்? நிகழ்ந்தாவும் உண்டு. நிச்சயமாக நடக்கும், நடக்காம போகலும். அடுத்தது சில வேளைகளில் சில நடக்கலாம். வேளைகளில் நடக்கலாம். எழுமாற்று பரிசோதனை வரும், வராமலும் போகும். ஓகே இப்ப இதுல இருக்கிற இந்த இணையகரம் டால எதிர்ச்சோடி பக்கங்கள் சமண்டு சொல்லணும். சமண்டு செல்லுறதுக்கு மூல வேற இருக்கும். நான் கேட்கிறேன் A B C D இப்படின்னு பேர் வச்சுட்டு பேர் வச்சாச்சு. ஓகே இப்ப பேர் வச்ச பிறகு இப்ப நிறுவல். ஓகேயா? இப்ப இந்த நிறுவும் போது ஒரு சில அடிப்படையான விஷயம் இருக்குது. பழையாக்கள் செல்லுங்கடா. நிறுவன விஷயம் வரும்போது எங்கட 4 படிமுறை இருக்குது. அந்த 4 படிமுறையும் என்ன? நிறுவ வேண்டியது ம், தரவு, நிறுவல், அமைப்பு, 4 கேட்டு 3 தான் சொல்லிடு. தரவு. தரவு ஒரு அடிப்படையில ஒரு மனுஷனை பத்தி செல்லுன்னு சொன்னா அவன பேரை செல்லணும். அப்படி இப்படிதான் போகணும். எடுத்தெடுப்புல அவன் நல்லவன் அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் தரவு. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது தரவு. அதுக்கப்புறம் சமா புள்ள சின்ன மாதிரி நிறுவ வேண்டியவரு. அதுக்கப்புறம் சாரி அமைப்பு. 2வது
அமைப்பு தரவு அமைப்பு நிறுவ வேண்டியவரு அதுக்கப்புறம் யார் வரும் கணேசா நிருபர் நிருபர் இந்த 4 விஷயம் கட்டாயம் வரும் ஓகே முதலாவது தரவுல என்ன அவன் தரவுல என்ன தந்திருக்கிறான் இது ஒரு இணையகரம் செஞ்சிருக்கிறான் அப்ப நாட்பக்கள் ஒரு இணையகரம் ஏடிக்கு சமாந்திரம் டிசி ஏடிக்கு சமாந்திரம் பிசி இப்ப தரவு முதலாவது நாங்க ஸ்டார்ட் பண்ணோமே முதலாவது தரவு 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 பாத்தீங்கன்னா என்ன தரவு நாட்பக்கள் ஏ பி சி டி ஒரு இணையகரம் நாட்பக்கள் ஏ பி சி டி ஓர் இணையகரம் அதை தொடர்ந்து என்னது ஏபிக்கு சமாந்திரம் பிசி கமா ஏடிக்கு சமாந்திரம் பிசி இவ்வளவுதான் தரவு இவ்வளவுதான் தரவு ஏபிக்கு சமாந்திரம் டிசி ஏடிக்கு சமாந்திரம் பிசி ஏடிக்கு சமாந்திரம் பிசி அடுத்தது வரணும் அமைப்பு இதுல நாங்க யார நிறுவனம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பக்கங்கள் சமண்டு செல்லணும் எப்படி சமண்டு செல்றது இதை வச்சு என்னடா செய்யல ஒண்ணும் செய்யல ஒரு விஷயத்தை வச்சு ஒண்ணும் செய்யலாம்னு சொன்னா அதுக்குள்ள இன்னொரு விஷயம் ஒண்ணு போட்டா தான் ஏதாவது ஒண்ணு செய்யும் ஓகேவா மா இருக்குது தேயிலை இருக்குது தண்ணி இருக்குது சாரி சீனி இருக்குது மா இருக்குது தேயிலை இருக்குது சீனி இருக்குது ஓகேவா இந்த 3 விஷயத்தை வச்சு டீ ஊத்தணும்னு சொன்னா ஊத்தேலாது ஆனா 3 விஷயத்தை வச்சு ஊத்தலாம் ஊத்தணும் விஷயம் என்ன விஷயம் வேணும் மெயினான ஒரு தண்ணி சுடு தண்ணின்னு ஒரு விஷயம் வேணும் அந்த மாதிரி இவரை நாங்க அமைப்புல நிறுவலும் ஆனா இப்படியே வச்சு நிறுவலாம் புதுசா இன்னொரு விஷயம் கூட எட் பண்ணா தான் நிறுவலும் அந்த எட் பண்ற விதம் தான் விஷயம் தான் இவங்க இப்படி ஒரு கோணம் அடைக்கிறோம் அடிச்சு செய்யறோம் சரியா அதாவது ஏசி அதாவது இணையகரத்தின் மூளைவிட்டம் ஏசினை அமைத்தல் மூளைவிட்டம் ஏசி அமைத்தல் அப்ப ரெண்டாவது என்ன அமைப்பு தானே அமைப்பு இல்ல நான் பேசுறது கிளியரா விளங்கு தானே போர் அடிக்கா இல்ல இல்ல ஓகே வெரி குட் டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எலான் மாஸ்க் 3 விஷயம் சொல்லிக்கிறாரு 3T ரூல் 3T ரூல்னு சொல்லுவாங்க 3T ரூல்னு சொல்லுவாங்க ஓகேவா என்ன 3T ரூல்னு சொன்னா முதலாவது ட்ரஸ்ட் ரெண்டாவது ட்ரூ மூணாவது விஷயம் வந்துகிட்டு ட்ரஸ்ட் ட்ரூ இன்னொன்று இருக்குது சம்திங் கொஞ்சம் இருங்களேன் எங்க எழுதி வச்சிருந்தேன் நான் மறந்துடும் சரி ட்ரஸ்டும் ட்ரூவும் இங்க எழுதி வச்சேன் ஓகே நான் எப்படி உங்களுக்கு சொல்றது ட்ரஸ்ட் ட்ரூ ட்ரை அப்படின்னு சொல்லி நான் நேத்து பார்த்த விஷயம் சரியா நான் ஒவ்வொரு விஷயம் எங்க இருந்து பாக்குறேன்னு சொன்னா ஏதாவது ஒரு வீடியோஸ்ல இருந்தா நான் ஒரு லெசனை எடுத்துக்கொள்றது சரியா 3T ரூல் வச்சிருந்தேன் என்ன டி 3T ஒன்று ட்ரை அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரூ 3 ட்ரைன்னு சொன்னா முயற்சி செய்யறது ஒரு விஷயத்துக்காக நாங்க என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் தேவை சரியா முயற்சி செய்யணும் ரெண்டாவது விஷயம் அந்த முயற்சி செய்யறது உண்மையா இருக்கணும் ட்ரூ ட்ரை அதுக்கப்புறம் ட்ரூ அந்த விஷயத்துக்கு உண்மையா இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் என்ன செய்யுது ட்ரஸ்ட் ட்ரூ ட்ரஸ்ட் உண்மையா இருக்குது ட்ரை ட்ரூ ட்ரஸ்ட் ட்ரை
ட்ரூ. அதாவது முதல் முயற்சி செய்த ட்ரை பண்ற அதுக்கு உண்மையா இருக்குது. அதுக்கப்புறம் நம்பிக்கையா இருக்கணும் அந்த முயற்சிக்கு. உதாரணமா இப்ப இந்த கேள்வி எடுக்கிற அனைவருக்குமே சரியா, இந்த கேள்வி எடுக்கும் போது இதா என்னால செய்ய முடியும். முதலாவது விஷயம் ட்ரை, என்னது இத என்னால செய்ய முடியும். இரண்டாவது விஷயம் ட்ரஸ்ட், நம்பிக்கை இருக்கணும், செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். மூணாவது விஷயம் உண்மையா இருக்கணும், இதை நான் கட்டாயம் உண்மையாவே நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு. இந்த 3 ரூலை நீ ஞாபகம் வச்சான்னு சொன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாழ்க்கையில இல்ல, நீ எங்க என்ன செஞ்சாலும் ஜெயிக்க. சரியா, இப்படியான ஒரு லெசன் நான் நேற்று படிச்சு கொண்டேன். அதை உனக்கு ஒழுங்கா சொல்லிக்கிறாத சிச்சுவேஷன் ஆயிட்டு நான் இன்னொரு நாள் வேற நாள் உனக்கெல்லாம் சொல்லித்தரேன். சரியா, அமைப்பு அப்படிங்கிற விஷயம் இங்க என்ன அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏசி இந்த மூளை விட்டம் அமைக்கிறோம். என்ன செய்யறோம், ஏசி அப்படின்னா மூளை விட்டம் அமைக்கிறோம். ஏசி எனும் மூளை விட்டம் அமைத்தல், மூளை விட்டம் அமைத்தல். இப்ப எழுதுறது உனக்கு விளங்குதா? சார். அமைத்தல். முதலாவது தரவு, இரண்டாவது அமைப்பு, மூணாவது நிறுவ வேண்டியது. நிறுவ வேண்டியது பாத்தீங்கன்னு சொன்னா யாரு நிறுவனம் சொன்னா ஏபிக்கு டிசி சமன்னு சொல்லணும். ஏபிக்கு டிசி சமன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ஏடிக்கு பிசி சமன்னு சொல்லணும். ஏடிக்கு பிசி சமன் அப்படின்னு சொல்லணும். இந்த 3 விஷயத்தை ஒழுங்காடினா உனக்கு வேற ஒரு மார்க்ஸ் கொண்டு கிடைக்கும். தேற்றம் தெரியாண்டி பரவாயில்ல, இந்த 3 வேற அழினா இதுக்கு தனி மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு தனி மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப நிறுவல், நிறுவலை பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா கவனிங்க, சிம்பிளான ஒரு நிறுவல். இது 2 முக்கோணியா எடுக்கும், 2 முக்கோணி அடுத்தான்னு சொன்னா காணிடா இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் எப்படி போகுது, சமாந்தரம். சமாந்தரமா போனுச்சுன்னு சொன்னா ஒரு கோணம் உனக்கு ஞாபகம் வரணும். என்ன கோணம், ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம். அப்ப ஒன்று விட்ட கோணம் யாரா இருக்கலாம், ஒன்று இவரு, இன்னொன்று இவரு. இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம், ஒன்று விட்ட கோணம். இவருக்கு இவர் எப்படிப்பட்டால் சமாந்தரம். சமாந்தரம். இவருக்கு இவர் சமாந்தரம். ஒன்று விட்ட கோணம் எப்படி வரும், இப்படி வரும். இவருக்கு இவர் ஒன்று விட்ட கோணம். ஒரே மாதிரி என்ன மாச்சலா இருக்கா, போப்பரியா, போப்பறீங்களா? ஒடிமார் சொல்லுங்க. ஜாயித் எங்க ஜாயித் இருக்கா? ஒடிமார் என்ன, இவருக்கு இவர் ஒன்று விட்ட கோணம், இவருக்கு இவர் ஒன்று விட்ட கோணம். அடுத்த விஷயம் தெரியும், 2 முக்கோணிலையும் இந்த 2 முக்கோணியும் பார்க்கும் போது இந்த ஏசி பக்கம் 2 பேருக்கு எப்படி இருக்குது, பொது. பொது. என்னது பொது. அப்போ 2 கோணமும் ஒரு பக்கமும் வந்தா இது எந்த 2 முக்கோணியும் எந்த நிபந்தனையில் ஒழுங்கு செய்யும், 2 கோணம் ஒரு பக்கம் வந்தா கோணம் கோணம் பக்கம் அப்படின்ற நிபந்தனையில் ஒருங்கு செய்யுமா, ஒருங்கு செய்யுமாடா, ஒருங்கு செய்யும், ஒருங்கு செய்யும். அதுதான் இப்ப செய்ய போறோம், அதுதான் செய்ய போறோம். கவனி கவனி, எப்படி ஒருங்கு செய்ய போறோம் கவனி. முக்கோணி யார், இவருக்கு ஒரு பேர் கொடுப்போம். இவருக்கான முக்கோணி பேர் முக்கோணி ஏடிசி, முக்கோணி ஏடிசி. இந்த முக்கோணி பேர் முக்கோணி ஏபிசி, முக்கோணி ஏபிசி. முக்கோணி ஏடிசி முக்கோணி ஏபிசி இல் முக்கோணி ஏபிசி ஏடிசி முக்கோணி ஏபிசி ல முதலாவது இந்த கோணத்தை எடுக்கும். இந்த கோணத்தை எடுத்து யாரு, டிஏசி கோணம். டிஏசி கோணம் சமன் இவருக்கு ஒன்று விட்ட கோணம் யாரு, இவர் ஏசிபி கோணம். காரணம் ஒன்று
விட்ட கோணம் ஏன் ஏடிக்கு சமாந்தரம் பிசி. ஏடிக்கு சமாந்தரம் பிசி. ரெண்டாவது கோணம் எடுக்கும். இந்த பச்சை கலர்ல இருக்கிறது. இவர்ல இருக்கிற கோணம் யாரு? டிசிஏ கோணம். டிசிஏ கோணம் சமன் இங்க இருக்கிற பச்சை கோணம் யாரா? இவரு சிஏபி கோணம். அது என்னடா ஒன்று விட்ட கோணம் தான். அதுக்கு காரணம் யாரு? இவங்க கீழே இருக்கிறார். ஏபிக்கு சமாந்தரம் டிசி. ரெக்கார்ட் கட்டாயம் பார். ரெக்கார்ட் கட்டாயம் பார். ரெக்கார்ட் கட்டாயம் நீ பார்க்கலன்னு சொன்னா உனக்கு விளங்காது. கட்டாயம் ரெக்கார்ட் பாருங்க பிள்ளைகள். ஏபிக்கு சமாந்தரம் டிசி. ஆகவே இவரும் இவரும் என்னது? ரெண்டும் கோணத்துக்கும் பொது பக்கம். ஏசி சமன் ஏசி பொது பக்கம். பொது பக்கம். மிச்சத்தை நான் அங்க நிகழ்கிறேன். பொது பக்கம். ஆகவே யார் முக்கோணி? ஆகவே முக்கோணி ஏடிசி ஒருங்க சேரு. முக்கோணி ஏபிசி. முக்கோணி ஏபிசி 8 மணி ஆயிட்டேன். முக்கோணி ஏபிசி. காரணம் கோணம் கோணம் பக்கம். இப்ப இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கு செய்து அப்படின்னு சொன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு சர்வசமமா இருக்கும். இந்த பக்கமும் சர்வசமமா இருக்குன்னு சொன்னேன். எந்த அடிப்படையில நான் சொன்னேன்? இந்த கையை வச்சு பார்க்கும்போது இந்த 3 செட் ஆயிட்டு அந்த 2 தன்னாலே செட் ஆகும் அப்படி இல்லை. ஞாபகம் இருக்காடா? இதுக்கு முன்னுக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? ஓகே. அந்த நிபந்தனையில ரெண்டு பேரும் ஒருங்கு செய்துன்னு சொன்னா ஏபியும் டிசியும் சமம். பிசி அதே மாதிரி யாரு? ஏடிக்கு சமன் பிசி. ஏடிக்கு சமன் பிசி. காரணம் முக்கோண ஒருங்கு செய்வு. முக்கோண ஒருங்கு செய்வு. சிம்பிளா விளைஞ்சா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதோ? இப்படித்தான் நிறுவுற. முதலாவது எழுதுறேன் பார். இந்த கோணம் ஏஎஃப்இ கோணம். ஏஎஃப்இ கோணம் ஏபிஇ கோணம். இது ஓகே தான். பாருங்க சமம். என்னது? இணைகரத்தின் மூளை விட்ட கோணங்கள். அது சரியா? புரிஞ்சுதா? அது கொஞ்சம் நீங்க டைம் பாருங்க. ஓகே சரியா? மூளை விட்ட கோணம். அதே நேரம் இவரும் சமன். இவருக்கு இவர் எப்படி? ஒன்று விட்ட கோணம். வெரி குட். அப்ப என்ன? ஏபிடி கோணம். இது எழுதி முடிக்கும் போது விளங்கிடும். பிடிசி கோணம். ஒன்று விட்ட கோணம். காரணம் என்ன? யாருக்கு சமாந்தரம்? டிசிக்கு சமாந்தரம் ஏபி. ஏபிக்கு சமாந்தரம் டிசி. ஏபிக்கு சமாந்தரம் டிசி. இப்ப இவரை செஞ்சாச்சு, இவரை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வருவோம் இவரும் இவரும் எப்படிப்பட்ட கோணங்கள்? பரமல்ல சமன். ஓகே. தரவு சரி. ஏஎஃப்இ கோணம். ஏஎஃப்இ கோணம். பிடிசி கோணம். சாரி டிசிபி கோணம். லாஸ்டா விளம்பரப்படுத்தன்னு பயப்படாது. தரவு கேட்ட கேள்வி எங்களுக்கு இவரையும் சமன்னு சொல்லணும். இவரையும் சமன்னு சொல்லணும். ஓகே. இந்த அடிப்படையில வச்சு பார்க்கும்போது இப்ப இந்த கோணம் இந்த பக்கமும் பருமன சமன். இந்த பக்கமும் பருமன சமன். அது ஓகே. ஓகே. அடுத்த விஷயம் பார்ப்போம். இதுக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிராக இந்த பக்கம் பருமன சமன் தானே. அதாவது
இதுக்கு எதிராக இருக்கிற எந்த பக்கம் யாரு ஏடி. நாங்க இப்ப தர வச்சு எடுக்கிறோம். இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம் வெளிதிருக்கிறோம். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இதுக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கம் யாரு ஏடி. ஏடி சமன் இதுக்கு எதிராக இருக்கிற எந்த பக்கம் யாரு பிசி. இதை ஒத்துக்கொள்றியா? ஓ சார். ஓகே, இதுக்கு எதிராக இருக்கிற இதுவும் இதுக்கு எதிராக இருக்கிற இதுவும் சமன். அதே மாதிரிடா இது இது ஒரு இணைகரன்னு சொன்னா இது சமன் இதுன்னு சொல்லிடுமா? பாரு, இணைகரன்னு சொன்னா இதுக்கு சமாந்தரம் இது போனிச்சுடா இதுவும் இது எப்படிப்பட்ட பக்கங்கள் சமனா இருக்கு. சமனா இருக்கு. ஆகவே ஏடி சமன் என்ன பிசின்னு சொல்லிடுமா? திருப்பி வேணும் அதே தான் வருது. அடுத்த கோணம் யாரை கண்டுபிடிச்சோம்? ஓகே, இவங்களை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கம் பரமல் சமம். அது ஓகே தானே? ஓகே, அப்படி வச்சு பார்க்கும்போது இது ஒரு பொது பக்கமா இருக்கு. அப்ப இது ஒரு பொது பக்கம் சொன்னா இந்த பிடின்றதும் இந்த ஏடின்றதும் பரமல் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ஆகவே பிடி சமன் ஏடியா. காரணம் என்ன? இந்த கோணம் பரமல்ல சமன், இந்த கோணங்கள் பரமல்ல சமன். இவருக்கு இவர் சமனா இருக்கிறதா, இவருக்கு இவர் சமன், இவருக்கு இவர் சமன், இவருக்கு இவர் சமன்றதால இந்த பக்கமும் இந்த பக்கமும் பரமல்ல சமன். கேட்ட கேள்வி என்ன? அந்த கடைசி எழுதிறீங்க பிடி சமன் ஏடிண்டு, அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் திருப்பி. இதையா? ஓகே, பாரு. என்ன செஞ்சான்? இந்த கோணத்தை அடிப்படை வச்சு பார்க்கும்போது இவருக்கு எதிராக இந்த பக்கம் இவருக்கு எதிராக இந்த பக்கம் யாரு ஏடிக்கு சமன் பிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கோணத்தை அடிப்படை வச்சு பார்க்கும்போது இவருக்கு எதிராக இருக்கிற இந்த பிசியும் இவருக்கு எதிராக இருக்கிற இந்த பிசியும் சாரி பிடியும் பிசியும் பரமல்ல சமன். ஆகவே பிசி சமன் ஏடி, பிசி சமன் பிடி, ஆகவே ஏடி சமன் பிடி. இதுதான் கேட்ட கேள்வி. புரிஞ்சுதா? போதும். மிச்சத்தை நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். எனக்கு ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டீங்க.